சாப்பிட்டீங்களா? ஓகே. யார் யார் டே கேம்ப் காலாமல் வந்தீங்க கை தூக்குங்க. கிளாப் பண்ணிக்க உங்களுக்கு நீங்களே. குரு பிரம்மா எல்லாம் சத்தமா சொல்லுங்க. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹாப்பி மார்னிங் தங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஜானி ஜானி சத்தமா சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்க. ஒரு புது ரைம்ஸ் ஓகேங்களா? மயிலை பாரு மயிலை பாரு தோகை விரித்து ஆடுதே, மானை பாரு மானை பாரு துள்ளி துள்ளி ஓடுது, பாம்பை பாரு பாம்பை பாரு படம் எடுத்து ஆடுது, கோட்டரசன் சிங்கத்தை கண்டி எல்லாம் பதுங்குது. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சரி 1 2 3 யாருக்கு தெரியும் 10 வரைக்கும்? லக்ஷன் ஸ்டாண்ட் அப். 1 2 3 சத்தமா சொல்லுங்க. 1 2 3 சொல்லு லக்ஷன். எந்திரிங்க எந்திரிங்க. 1 அப்புறம் 6 8 10. சூப்பர். 10 சொல். 10 sit down. உட்காருங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா? சிவானி ஸ்டாண்ட் அப். இங்கே வாங்க சிவானி. ஐஸ் எதுமா? நோஸ், ஹெட், இயர்ஸ், லிப். சூப்பர். கிளாப் பண்ணுங்க சிவானிக்கு. பிரகஸ்ரீ வாமா. ஹேண்ட் எது பிரகஸ்ரீ? ஹேண்ட். Incoming voice call from ஹேண்ட் எது? ஹேண்ட். ஓகே. ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் இது. ஓகே. அப்புறம் நோஸ் எது? நோஸ். ஓகே. நெக். நெக். சூப்பர். கிளாப் பண்ணுங்க. சரி ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் கவனிங்க. நேராக உட்காருங்க. வாய்க்குள்ள கை வைக்கக்கூடாது. சாய் வாயிலேருந்து கை எடுங்க. காலை மடக்கி நேராக உட்காருங்க. எல்லோரும் காலை மடக்குங்க. குட். வாயிலேருந்து கை எடுக்க. வாயிலேருந்து கை எடுங்க. வைக்கக்கூடாது. ஓகே குட் பாய். இப்போ எனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லோரும் கவனிங்க. துகிலிங்க வாங்க. எல்லோரும் கவனிங்க. ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லோரும் கவனிங்க. ஒரு ஊரில் சிங்கராஜா இருந்தாராம் ஓகேங்களா? சிவானி அப்படிங்கிறா. ஓகே சிவானி சொல்கிறது கவனிங்க. சூப்பர். சிங்கராஜாவுக்கு வந்து ரொம்ப பசியாம். அப்போது யாராவது விலங்குகள் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம சிங்கம் வந்து என்ன பண்ணோம்? வேட்டையாடி தானே சாப்பிடுவாங்க. நம்ம வேட்டைக்காக உணவு தேடிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு பசு வந்து பசுவை பார்த்தோன்னே சிங்கராஜாவுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டுச்சான். அப்போது யாராவது விலங்குகள் கிடைக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கும்போது பசுவை பார்த்தோன்னே சிங்கத்துக்கு ஒரே ஹாப்பி. நம்ம எப்படியாவது இந்த பசுவை அடித்து சாப்பிட்றலாம், நம்ம பசி தீந்துரும்னு நினச்சிச்சான். ஆனால்
பசு வந்து கன்றுகிட்ட வந்து சொல்லிட்டு வந்துச்சா, இங்கே கன்றுனா யார்? பசுவோட குழந்தைகிட்ட நான் திரும்பி அம்மா வந்துடுவேன், வந்து பால் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சான். பசுவை போய் உன்னை நான் வேட்டையாட போகிறேன்னு சிங்கம் சொல்லிச்சான். அதுக்கு பசு சொல்லிச்சா, நான் வந்து என் வீட்டில் வந்து என்னோடய கன்றுக்கு வந்து பால் கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் திரும்பி கண்டிப்பாக வந்துடுவேன், அப்போ நீ வந்து என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் சொல்லிச்சான், சிங்கம் சொல்லிச்சா, உன்னை நான் எப்படி நம்புறது, நீ திரும்பி வருவேன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். பசு வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு கேட்டுருச்சான், நான் கண்டிப்பாக வருவேன், என் குழந்தை வந்து பசிக்காக அங்கே காத்துட்ருக்குது, என் குழந்தையோட பசி ஆற்றிட்டு நான் வரேன், என்னை வந்து நிறைய ஏற்றுக்கோ அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். அப்புறம் சிங்கம் என்ன பண்ணுச்சு, சரி நீங்கள் போயிட்டு உங்களை நம்புகிறேன், போயிட்டு வாங்க